ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின் 2 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய நீர்வளத்துறையிலிருந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே. இந்த நோட்டிபிகேஷன் ஆஃப்லைன் மூலமா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஆல்சோ நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 2/12/2024 வந்து சொல்லியிருக்காங்க. சோ சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 19,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 63,200 சம்பளம் வாங்க முடியும். 10ஆம் வகுப்பு முடிச்சவங்க இருந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். சோ இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மள இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிற அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன், இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எங்க வந்திருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசோன் டெக்னாலஜில இருந்தா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது இன்டர்வியூ அடிப்படையில தான் வந்து நடத்த போறாங்க. இன்டர்வியூ நடைபெறும் தேதி வந்து பாத்தீங்கன்னா 2/12/2024 வந்து சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க, அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. டெக்னீஷியன் போஸ்டிங் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் 3 காலி பணியிடங்களும், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து 3 காலி பணியிடங்களும், சிவில் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு 1 காலி பணியிடங்களும், டிப்ளமோக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த காலி பணியிடங்களும் கிடையாது. ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு எந்த ஒரு காலி பணியிடங்களும் கிடையாது. டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து 3 காலி பணியிடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து 3 காலி பணியிடங்களும், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து 2 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. பிஎஸ்சில வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ், பிஎஸ்சில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிகாம், சோ இதுல எல்லா கேட்டகரிகளுக்கும் ஒட்டுமொத்தமா சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 9 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பிஎல்ஐஎஸ் முடிச்சவங்களுக்கு வந்து 1 காலி பணியிடங்கள், டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு ஒட்டுமொத்தமாக 17 காலி பணியிடங்களும், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக 8 காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 25 காலி பணியிடங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து அப் டு 30 வயசுல இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். சோ மறுபடியும் வந்து சொல்றோம், 2/12/2024 அன்னைக்கு தான் இன்டர்வியூ வந்து நடக்க போகுதுன்னு வந்து சொல்லிக்கும். ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருடமும், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 வருடமும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 9,000 வந்து சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து 8,000 வந்து சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் வந்து 1 year வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூ நடைபெறும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன், அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய ரெஸ்யூம், சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வந்து ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல், சோ இது எல்லாமே வந்து கொண்டு போகணும். சோ ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போட்டோ வந்து முக்கியமா வந்து மேண்டேட்டரி. அதே மாதிரி இது வந்து எப்படி உங்களை வந்து செலக்ட் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா மார்க் அடிப்படையில வச்சுதான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. அந்த மார்க் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th டிகிரி, சோ இந்த ஸ்டாண்டர்ட் லெவல்ல வச்சுதான் வந்து செலக்ட் பண்ண போறதா வந்து சொல்லிருக்காங்க. சோ அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா சரி, நீங்க சிஜிபிஏ அதோட இது வந்து கால்குலேஷன் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து மார்க் வந்து எடுத்திருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து 6 மினிமம் எடுத்திருந்தாதான் வந்து இந்த போஸ்டிங்குள்ள நீங்க உள்ள நுழைய முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. மறுபடியும் நம்ம வந்து சொல்லணும் என்னென்ன டீடைல்ஸ் எடுத்துட்டு போனா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ், பர்த் சர்டிபிகேட், 10th ப்ரூஃபுக்கான சர்டிபிகேட், கேஸ்ட் சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், நேட்ஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கக்கூடிய அதோடைய டாக்குமெண்ட், இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் காலையில 10 மணில இருந்து ஆப்டர்நூன் வந்து 12 மணிக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து முடிஞ்சிடும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம். உங்களுக்கான நாங்க அப்டேட் வந்து கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்க டெவலப் பண்ணி எடுத்து பாத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நீங்க டெவலப் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.